ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பர் சிங்கர் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக எல்லாருக்குமே முதல்ல தெரிஞ்சவங்க யார் அப்படின்னா வந்து நம்ம சிவாங்கி தான். சிவாங்கி அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிங்கிங் அப்படின்ற டேலண்ட் அவங்களுக்கு இருந்தாலும் அந்தளவுக்கு அவங்க வந்து பிரபலம் அடையலை அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ அவங்க வாய்ஸ் வந்து வேணும்னே வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையாவே வந்தாலும் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து குக் வித் கோமாளியில் கோமாளியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணப்போ ஏகப்பட்ட ரசிகர் கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அவங்களுக்கும் புகழ் காம்போவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிவாங்கி அண்ட் அஸ்வின் காம்போவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து வேறு லெவலில் வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா வந்து சொல்லலாம். அதே மாதிரி சூப்பர் சிங்கர் பண்ணும்போது ஷாம் விஷாலுக்கும் நம்ம சிவாங்கிக்கும் இடையில உள்ள பாண்டிங்கும் என்ன அப்படின்னா வந்து வேறு லெவலில் வந்து ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஷாம் விஷாலோட சிவாங்கி வந்து லவ்விங்கில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து அஸ்வினை வந்து சிவாங்கி வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து சிவாங்கி வந்து லைவ் வந்து வர்றப்போ வந்து ஒன் ஆஃப் த ஃபேன் வந்து என்ன கேட்டார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றின வந்து ரூமர்ஸ் நிறையா ஃப்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிவாங்கிட்ட அவங்க வந்து கொஸ்டின் கேட்டப்போ சிவாங்கி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஜாலியாக வந்து போய்கிட்டு இருந்த லைவில் ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டாங்க அப்படின்னா வந்து சொல்லலாம். என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து நிறைய டெலூஷனல் பீப்புள்ஸ் அவங்க நினைக்கிற எல்லாத்தையுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் யாரையோ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. 2லேருந்து 3 வருஷத்துக்கு அந்த மாதிரி ஐடியா வந்து எனக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி நான் என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸையோ காஸ்டர்ஸையோ வந்து நான் மேரேஜ் வந்து பண்ணிக்க போகிறதில்ல. அந்த ஐடியாவில் இல்லை. தயவுசெய்து வந்து நிறுத்துங்க. என்னோடய லைஃப்பை என்னை வாழ விடுங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்ற மாதிரி என்னோடய லைஃப்பை வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி நிறையாவே வந்து சிவாங்கி வந்து கோவப்பட்டு வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஜாலியான பர்சன். அவங்களே இந்தளவுக்கு கோவப்படுற மாதிரி வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு எந்தளவு ஹர்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நாகராஜ்.